வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்களுக்காக இறால் ரோஸ்ட் தான் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல்ல இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, வாங்க முதல்ல நம்மளுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 75 ml சோயா சாஸ், 6 ml புளியம்பழம் சாஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிக்ஸ் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ நான் காட்டின மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இறாலோடு போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம இறால் ரோஸ்ட் பிரட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிடை மிளகாய், அதுக்கப்புறமா மிளகாய், அதுக்கப்புறமா தேசிக்காய் பாதி, அதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 1 பூண்டு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு. ஓகே, முதல்ல தேவையான அளவு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம இறாலை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல இறாலை சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இறால் பொரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இறால் ரோஸ்ட் செய்கிறதுக்கு அடுத்து என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்க. அது கூட பூண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கும் வரையில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. பாருங்க, நம்மளோட வெங்காயம் ரொம்ப அழகாவே வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட குடை மிளகாயை சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூட தக்காளியும் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப நல்லா கிண்டிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பொரிச்ச இறாலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து விட்டு ரொம்ப நல்லாவே கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா பாதி எலுமிச்சையை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா மீண்டுமே கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ரொம்ப நல்லாவே கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து ரொம்ப நல்லாவே கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நம்மளோட சுவையான இறால் ரோஸ்ட் ரெடியாகி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.